அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். எதை வச்சு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு கரெக்டான பலன் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. விருச்சிக ராசிக்கு மட்டும் பலன் நல்லா இருக்குது, ஆனால் நாங்கள் ரியாலிட்டியில் அனுபவிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் 30 நாளும் அதில் 15 நாள் திக்பலமாக இருக்கார் சூரியன். அதில் ஒரு பெரிய விஷயம்தான். கடைசி 15 நாட்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். திக்பலம்னா என்ன சார் அப்படின்னா, 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் ஆவார், செவ்வாயும் திக்பலம் ஆவாங்க. இந்த திக்பலம்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பவர், குவாலிட்டியான நண்பர்கள், குவாலிட்டியான கஸ்டமர்ஸ், குவாலிட்டியான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அந்த திறமைக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டுவாங்க. ஏதோ ஒரு அவமானத்தினால ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் வரத்தானே செய்யுது வேலை செய்கிற இடத்துல. அப்போ டக்குன்னு என்ன ஆயிடுதுன்னா, வேலை வேணாம் போயா, நான் திறமைசாலி, எனக்கு உலகம் பெருசுன்ட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த வேலை கிடைக்காம மனசு கஷ்டப்படும் போது, அவசரப்பட்டு விட்டோமோ, தேவையில்லாமல் நம்ம தான் கோவப்பட்டோமோ அப்படிங்கிற அந்த வருத்தம் சரியாகக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையும் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரம் சிறப்பாக இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏன்னா 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது வெல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வெற்றி உங்களுக்கே, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பெரும்பாலும் விளையாட்டு வீரர்கள், பெரும்பாலும் அரசியல்வாதிகள், பெரும்பாலும் பெண்கள், அதே மாதிரி ஆடை ஆபரண விற்பனையாளர்களுக்கு நல்ல வருமானம் வரும்.
மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதும் விருச்சிக லக்னத்திற்கு 8ல் குரு இருப்பதனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது சிறப்பு.